வணக்கம் நண்பர்களே. நம்ம லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குன்றத இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னு ஜெனரலா எடுத்தீங்கன்னா, மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஸ்க், செகண்ட் ஒன் டைம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மனி. இந்த 3 ஸ்பெக்ட்ரம்ல நம்ம எங்க பேலன்ஸ் ஆகும்ன்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூட் ஆகுன்றத பேசிக்கா நம்ம டிசைட் பண்ண முடியும். ஜெனரிக்கா எல்லா மக்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா இதை மொத்தம் நம்ம 3 கேட்டகரிஸா ஸ்பிளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி நீங்க எப்பவுமே பிஸியா இருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெனரலா நம்ம ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இந்த மாதிரியான மேஜர் பேங்க்ல தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 3% தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நிறைய பேங்கிங், ஐடிஎஃப்சி, ஆர்பிஎல், டிசிபி இந்த மாதிரியான பேங்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5-7.5% வரையும் இயர்லி ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதை தரவ ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த பேங்கிங் சூட் ஆகுதோ அதுல சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்ற பட்சத்துல சாலிடா எந்த ரிஸ்க்குமே இல்லாம 1-2.5% வரையும் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். செகண்ட், வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்க ஒரு சேலரிட் பர்சனா இருக்கிற பட்சத்துல ஆல்ரெடி 12% உங்க பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் அடிஷனலா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எம்ப்ளாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களால என்ன ப்ரொபோர்ஷன் பண்ண முடியுமோ அதை என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மந்த் ஆன் மந்த் அது சேலரில இருந்து டிடெக்ட் ஆயிடும். ஸோ இது உங்க டாக்ஸ் சேவராகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இது ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஆப்ஷன். நம்ம பிஸி பீப்புளுக்கான 3வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். சப்போஸ் உங்க தாட் ப்ராசஸ் கன்சர்வேட்டிவா இருக்கிற பட்சத்துல நீங்க இஎல்எஸ் மாதிரி டாக்ஸ் சேவர் சூஸ் பண்ணி நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் அதிகமா இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல எந்த போர்ட்போலியோஸ் அதிக இன்ட்ரெஸ்ட் ஈல் பண்ணுதோ அந்த மாதிரியான போர்ட்போலியோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க எங்க செக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. க்ரோ, டிக்கர் டேப், காயின் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல எனஃப் ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் இருக்கு. நீங்க அதுல செக் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான போர்ட்போலியோஸ் ஈஸியா செலக்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புள்ல யார் ஃபிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது சேலரி டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளால பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கேஷ்பேக். நம்ம டெய்லி லைஃப்ல கூகுள் பே, கிரெடிட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு ஸ்மால் அமௌண்ட் நம்மளுக்கு கேஷ்பேக்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே கன்சாலிடேட் பண்ணி மந்த் ஆன் மந்த் நம்ம ஒரு கம்மி பிரைஸ் உள்ள ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸா சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இயர் ஆன் இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பிளஸ் அதுல வர காம்பவுண்டிங் புட் டுகெதர் நம்மளுக்கு இயர்லி ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். இதோட பிளிப் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால இந்த எடுக்கிற ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான். செகண்ட் ஆப்ஷன், என்னால ஒரு 10-20,000 இமீடியட்டா புரட்ட முடியும். பட் 2 to 3 வீக்ஸ்ல நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு செக்டாரா சூஸ் பண்ணி அந்த செக்டார்ஸ்ல எப்போ ஐபிஓஸ் ரோல் அவுட் பண்றாங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு குயிக்கஸ்ட் ஸ்பேன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபைனல் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆர் பிளான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், எஜுகேஷன் இந்த மாதிரி. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற காசு ரொம்ப செக்யூர்டா இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆல்சோ இட் இஸ் ஹைலி செக்யூர். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சவரின் கோல்ட் பாண்ட். இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதுனால ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஆப்ஷன். பட் இதோட மெச்சூரிட்டி பீரியட் 8 years. ஸோ உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, நான் ஒரு 8 years நான் டச்சே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க தாராளமா இதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் குட் பை.